தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது: பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பெயரு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும்போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று பாஸ்கா 4ஆம் வாரம் மே 15ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பேறு பெற்றவர்கள். எப்போ இயேசு சொன்னதை கேட்டு நடந்தோம்னா, அதன்படி நடந்தோம்னா நம்ம யாரும் பேறு பெற்றவர்கள் அப்படின்ட்டு. ஓகேங்களா? வேறு எதுவும் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. ஏசப்பா என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரோ அதன்படி நம்ம நடந்தோம்னாலே நம்ம பேறு பெற்றவர்கள். ஓகேங்களா? அவர் என்னென்ன சொல்லி கொடுத்தாரு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும். அன்பாக இருக்கணும், நல்லது செய்யணும், கடவுளுடைய விருப்பப்படி நடக்கணும். ஓகேங்களா? வெளிவேடக்காரர் கூடாது. அந்த மாதிரி நமக்கு நிறைய பேருக்கு உதவி செய்யணும். எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்களேன், ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அவர் அனுப்பின மக்களை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அவரையே ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஃபாதர், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கடவுளுடைய தொண்டு செய்கிறாங்க. அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அவங்க சொல்கிறத கேட்குறோம், அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவிகள் செய்கிறோம் அப்படின்னா அது கடவுளுக்கே செய்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நாம் எல்லோரும் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? நம்ம கடவுளையே ஏற்றுக்கொண்டோம் அர்த்தம். அப்போ கடவுளும் நமக்கு அதற்கேற்ற தக்க கைமாறு நமக்கு கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ நாம் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு முழு ஆன்மாவோடு நேசிப்போம். கடவுளின் அன்பை நாம் பெறுவோம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.